அடுத்து இங்கு காரைக்குடி வட்டம் கழனிவாசல்ல 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டக்கல்லூரியை திறந்து வச்சிருக்கிறேன். 19 ஏக்கர் பரப்பளவில் இது அமைஞ்சிருக்கு. 1300 மாணவர்கள் படிக்கக்கூடிய வசதியோடு இது அமைக்கப்பட்டிருக்கு. நம்முடைய அண்ணன் சிதம்பரம் அவர்களும் அமைச்சர் பெரிய கருப்பனும் நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் அவர்களும் எம்எல்ஏ மாங்குடி அவர்களும் இவருடைய கோரிக்கை ஏற்று இந்த 2 கல்லூரிகளையும் உரிய நேரத்தில் திறந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். சும்மா உங்க தகவலுக்காக இன்னொரு செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்றிய அரசால் மதுரை எய்ம்ஸ் அறிவிச்சு அது தொடங்கி 11 ஆண்டுகளாகுது. இது உங்க தகவலுக்காகத்தான். அடுத்த நிகழ்ச்சி 32 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்ட மினி டைடல் பூங்காவையும் திறந்து வைக்க போறேன். இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகள் ஒருங்கிணைந்ததுதான் என்னுடைய சிவகங்கை பயணம். இங்க முன்னாள் ஒன்றியத்தினுடைய அமைச்சர் மூத்த காங்கிரஸ் தலைவருமான சிதம்பரம் அவர்கள் இங்க பேசினார்கள். திராவிட மாடல் அமைந்த பிறகு எண்ணற்ற திட்டங்களை நிறைவேற்றி வருகிறோம். அப்போது அண்ணன் சிதம்பரம் அவர்கள் என்ன கருத்து சொல்கிறார் என்பதை நான் கூர்ந்து கவனிப்பேன். காரணம், பல்லாண்டுகள் அனுபவம் வாய்ந்த அவரது பாராட்டை நான் முக்கியமாக கருதுவேன். அண்ணன் சிதம்பரம் அவர்கள் ஒட்டுமொத்தமாக நாட்டுக்காக சிந்தித்தாலும் என்னதான் இருந்தாலும் சிவகைக்காக கூடுதலாக அக்கறையோடு சிந்திப்பார், செயல்படுவார் என்பதற்கு இன்று திறந்து வைத்திருக்கக்கூடிய 2 கல்லூரிகள் தான் உதாரணம். அண்ணன் சிதம்பரம் அவர்களுக்கு எனது மனமார்ந்த பாராட்டையும் நன்றியையும் நான் தமிழக அரசின் சார்பில், தமிழக மக்களின் சார்பிலே நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வந்தவுடன் முக்கியமான ஒரு திட்டத்தை தொடங்கி இருக்கிறேன். சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற 6 பேரூராட்சிகள், 11 ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்கிற 2452 ஊரக குடியிருப்புகள் மற்றும் 3 நகராட்சிகள்ல 2119 கோடியே 7 லட்சம் ரூபாய் செலவில் மொத்த கூட்டு குடிநீர் திட்ட பணிகளை திறந்து வச்சிருக்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த மாபெரும் விழா மூலமாக 49 பணிகளை திறந்து வச்சிருக்கிறேன். 13 கோடியே 36 லட்சம் ரூபாய் மதிப்பில் 28 புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி இருக்கிறேன். 205 கோடி ரூபாய் மதிப்பில் 15,453 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கி இருக்கிறேன். நேற்று நான் இந்த மாவட்டத்திற்கு வந்ததும் சிவகங்கை மாவட்டத்திற்கு நான் திராவிட மாடல் ஆட்சியில் முத்திரை திட்டங்களாக கடந்த 5 ஆண்டுகள் காலத்தில் பயனடைந்திருக்கக்கூடிய பட்டியலை கேட்டேன். கொடுத்தாங்க. மலைப்பா இருந்துச்சு எனக்கு. அந்த பட்டியலை நான் உங்களிடத்தில் நினைவுபடுத்துகிறேன். மாதந்தோறும் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை. சிவகங்கை மாவட்டத்தில் 2,38,428 பெண்களுக்கு வழங்கப்படுகிறது. கல்லூரிக்கு போகிற 8,469 மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டத்தின் மூலமா 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. அதே போல 6,076 மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் மூலமா மாதந்தோறும் 1000 ரூபாய் தரப்பட்டு வருது. மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 855 கோடி ரூபாய் கடன் உதவி தரப்பட்டிருக்கு. மக்களை தேடி மருத்துவ திட்டத்தில் 12 லட்சம் பேர் பயனடைந்திருக்கிறாங்க. முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் 1,34,000 பேர் பயனடைந்திருக்கிறாங்க. 37,000 பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டத்தில்
சத்தான சுவையான உணவு தினமும் வழங்கப்படுகிறது. 62,000 பேர் முதியோர் ஓய்வூதியம் பெற்று வராங்க. 4 வருஷத்துல 50,000 நபர்களுக்கு பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கு. 24,969 விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்கப்பட்டிருக்கு. 3,822 உழவர்களுக்கு புதிய இலவச மின் இணைப்புகள் தரப்பட்டிருக்கு. 65 திருக்கோயில்கள்ல குடமுழுக்கு நடத்தி இருக்கிறோம். காரைக்குடி கனிவாச கிராமத்தில் சிப்காட் வளாகம் அமைக்க நிலம் கையகப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருது.